தெல்லிப்பளை பொது நூலகத்தில் டிஜிட்டல் மையம் திறப்பு. ஜாலில் பாடசாலை அபிவிருத்திக்கென வாட்ஸ்அப் குழு மூலம் நிதி சேகரிப்பு. மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை. அரசியலில் இருந்து ஒதுங்குங்கள், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு டலஸ் பகிரங்க அறிவிப்பு. வேலையை இழக்கும் அபாயத்தில் ஆயிரக்கணக்கான விமானப்படை வீரர்கள். ரூபாவின் பெறுமதியில் ஏற்படும் திடீர் அதிகரிப்பு. ஜனாதிபதி ரணில் வெளியிட்ட தகவல். விழுப்பரியில் இருந்த இரணைமடு குளத்தின் கீழான சிறுபோக செய்கைக்கு தீர்வு. பஞ்சாங்கங்களை கடைபிடித்து புத்தாண்டை கொண்டாடுங்கள், கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியம் வேண்டுகோள். இலங்கையில் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படும் கண்ணீர் புகை நீர்த்தாரை பிரயோகங்கள், சர்வதேச மன்னிப்பு சபை கண்டனம். சுற்றுலா பயணிகளின் வருகையை 50 லட்சமாக அதிகரிக்க திட்டம், சாகல ரத்நாயக்க சுட்டிக்காட்டு. இலங்கை இராணுவம் அறிவித்துள்ள பொது மன்னிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். தெல்லிப்பளை பொது நூலகமானது டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டு நூலக நுழைவு வாயில் போன்றவற்றின் அங்குரார்ப்பணம் நேற்றைய தினம் இடம்பெற்றது. வலிவடக்கு பிரதேச செயலாளர் சுதர்ஜன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் செல்லத்துறை பிரணவநாதன் கலந்து சிறப்பித்துள்ளார். ஏற்கனவே செயற்பாட்டில் இருந்த நூலகத்துக்கு வலிவடக்கு பிரதேச சபை நிதியில் முகப்பு வாயில், தோரண வாயில் அமைக்கப்பட்டதுடன் ஆசிய மன்றத்தின் நிதி உதவியுடன் டிஜிட்டல் அறிவு மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதேச சபை ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ் மாவட்ட பாடசாலை ஒன்றில் பாடசாலை அபிவிருத்திக்கென வாட்ஸ்அப் குழு மூலம் தொடர்ச்சியாக நிதி சேகரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளது. யாழ் வடமராட்சி வலயத்துக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் பாடசாலை அபிவிருத்திக்கென வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டு தொடர்ச்சியாக நிதி சேகரிக்கப்பட்டமை தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த பாடசாலையின் அதிபரையும் வடமராட்சி வலய கல்வி பணிப்பாளரையும் எதிர்வரும் 24ஆம் தேதியன்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் முன்னிலையாகி பாடசாலையின் நிதி சேகரிப்பு தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பாடசாலையின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுவிட்டதாக நேற்றைய தினம் சில தரப்பினரால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நிதி சேகரிப்பு குறித்து விசாரணை நடாத்துவதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தீவிர அரசியலில் ஈடுபட்டுள்ள 4 முன்னாள் ஜனாதிபதிகளும் தமது சொந்த நலனுக்காகவும் மக்களுக்காகவும் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டபய ராஜபக்ச ஆகியோர் தீவிர அரசியலில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அழகப்பெருமை தெரிவித்துள்ளார். அரசியலில் இருந்து விலகி இருப்பது அவர்களின் சொந்த ஆரோக்கியத்துக்கும் மக்களின் நலனுக்கும் நல்லது. அவர்களுக்காக செலவிடப்படும் பொது நிதியை எந்த அரசியல் விஷயத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ஜான் குயின்சி அடம்ஸ் ஒரே ஒரு முறை அமெரிக்க காங்கிரசுக்கு போட்டியிட்டார். பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகும் அரசியலில் இருக்கும் ஒரே வெளிநாட்டு தலைவர் அவர்தான் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். 2024ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து நாட்டின் தேசிய பூங்காக்களை பார்வையிட வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலப்பகுதியில் 2 லட்சத்துக்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தேசிய பூங்காக்களுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை மூலம் கடந்த 3 மாதங்களில் 200 கோடி ரூபாவுக்கும் அதிகமான வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைய கடந்த வருடத்தை விட இந்த வருடம் தேசிய பூங்காக்கள் மூலம் பெறக்கூடிய வருமானம் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இவ்வருடத்தில் 686,321 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதன்போது குறிப்பாக 1 லட்சத்துக்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஜால தேசிய பூங்காவினை பார்வையிட்டுள்ளனர். மேலும் பஸ்கமுவ, குமண, பில்பத்துவ, பந்தல, உடவளவ, மின்னேரியா, கவுதுள்ள போன்ற தேசிய பூங்காக்களுக்கு அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். அதேவேளை அவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் எனவும் 106,004 பேர் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. விமானப்படையில் சேவையாற்றும் 35,000 விமானப்படை வீரர்களின் எண்ணிக்கை 2030ஆம் ஆண்டளவில் 18,000ஆக குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக விமானப்படை தளபதி ஏஆர் மார்ஷல் உதயநிதி ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறைக்கப்பட்ட விமானப்படையினரின் எண்ணிக்கைக்கு பதிலாக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நம்புவதாக விமானப்படை தளபதி தெரிவித்துள்ளார்.
அங்குரகுட விமானப்படை தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் விமானப்படை தளபதி இதனை தெரிவித்துள்ளார். நாங்கள் ஏற்கனவே விமானப்படையை குறைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். அதே நேரத்தில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான சிறப்பு ஆய்வுகளில் ஈடுபட்டுள்ளோம். தொழில்நுட்பம் அவ்வப்போது மாறுவதால் விலையும் குறைகிறது. சிசிடிவி நமக்கு புதிதல்ல. அத்தகைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் விமானப்படையை ஓரளவு குறைக்கும் திறன் நம்மிடம் உள்ளது. உதாரணமாக, கிலோமீட்டருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு அதிக எண்ணிக்கையிலான படையினரை நிறுத்த வேண்டும். ஆனால் உயர் தொழில்நுட்ப கேமரா தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் படையினரின் எண்ணிக்கையை குறைக்கலாம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரூபாவுக்கு நிகரான அமெரிக்க டாலரின் பெறுமதி எதிர்காலத்தில் 209 குறையும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஒரு வருடத்துக்கு முன்னர் இருந்த சிரமங்கள் தற்போது முடிவுக்கு வந்துள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் அனைவரும் தற்போது சற்று தளர்வாக வாழ்க்கையை கழித்து வருகிறோம். 2 அல்லது 3 வருடங்களுக்கு முன்னர் அவ்வாறான நிலைமை ஒன்று காணப்படவில்லை. அனைவரும் துன்பங்களை அனுபவித்தோம். பணிக்கு செல்ல முடியவில்லை, உணவு பெற்றுக்கொள்ள முடியவில்லை, மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் போனது, பாடசாலைகள் மூடப்பட்டது. அதிகமான துன்பங்களை நீங்களே அனுபவித்தீர்கள். குறைந்த வருமானம் கொண்ட மக்கள், பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்த மக்கள், விவசாயிகள் போன்றோர் கடும் நெருக்கடியின் போது அதனை பொறுத்து கொண்டனர். அதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். நாட்டை ஏற்கும் போது கடுமையான சிக்கலுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருக்கும் என நான் நினைத்தேன். அரசாங்கத்தின் செலவுகளை குறைத்தோம், வரி அதிகரித்தோம். அந்த வரியை நீங்களே சுமந்தீர்கள். அதனை சுமந்தமையினால் நாடு நிலையான நிலைக்குள்ளாகியுள்ளது. தற்போது கடன் பெறுவதில்லை. டாலர் பெறுமதி குறைந்துள்ளது, மேலும் குறையும். 280 ரூபாயை எட்டும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். வருடாந்த சுற்றுலா பயணிகளின் வருகையை 50 லட்சமாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாஹ்லோர் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்போது நாளாந்தம் $500 வரையில் செலவு செய்யக்கூடிய சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு முகத்துவாரத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ரந்திய உயன வீட்டு தொகுதி பயனாளிகளுக்கு கையளிக்கும் நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2 வருடங்களுக்கு முன்பிருந்த நெருக்கடியிலிருந்து நாடு மீண்டும் சுமூகமான நிலைக்கு வந்துள்ளது. நாட்டில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஜனாதிபதி ஏற்படுத்தினார். அவருக்கு இருக்கின்ற சர்வதேச தொடர்புகளே அதற்கு காரணமாகும். மேலும் மற்றொரு பொருளாதார நெருக்கடி ஏற்படாமல் இருக்கும் வகையிலான சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இலங்கையின் பொருளாதாரம் மீது நம்பிக்கை இருப்பதால் சுற்றுலா பயணிகள் இன்று நம்பிக்கையுடன் நாட்டுக்கு வருகிறார்கள். அத்துடன் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதத்தை அதிகரிப்பதற்கான திட்டங்களை ஜனாதிபதி ஏற்கனவே தயாரித்துள்ளார். இதன் மூலம் வருமானத்தை பலப்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். 2019ஆம் ஆண்டில் 25 லட்சம் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்தனர். அந்த இலக்கை மீண்டும் அடைய முடியும். இந்த தொகையை 25 லட்சமாக அதிகரிக்கவும், வருடாந்த சுற்றுலா பயணிகளின் வருகையை 50 லட்சமாக அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்போது நாளாந்தம் $500 வரையில் செலவு செய்யக்கூடிய சுற்றுலா பயணிகளை அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு துறைமுகத்தின் ஊடாக தென்னிந்தியாவின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிகளை முன்னெடுப்பது தொடர்பில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி நாட்டின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை ஜனாதிபதி ஏற்கனவே ஆரம்பித்துள்ளார். விவசாயத்தை நவீனமயப்படுத்தி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளார். நீண்ட இழுபறியில் இருந்த இரணைமடு குளத்தின் கீழான சிறுபோக செய்கைக்கு தீர்வு எட்டப்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் பாரிய நீர்ப்பாசன குளமாகிய இரணைமடு குளத்தின் கீழ் 2024ஆம் ஆண்டுக்கான சிறுபோக செய்கை சம்பந்தமாக விசேட கலந்துரையாடல் புதன்கிழமை கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. புதன்கிழமை காலை இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் கரைச்சி பிரதேச செயலாளர், கமண்டல் அபிவிருத்தி திணைக்கள மாவட்ட பிரதி ஆணையாளர், நீர்ப்பாசன பொறியியலாளர், இரணைமடு கமக்கார அமைப்புகளின் சம்மேளனத்தின் கீழ் உள்ள 22 கமக்கார அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இரணைமடு குளத்தின் கீழான சிறுபோக செய்கை அளவை தீர்மானிக்கும் கலந்துரையாடல்கள் முடிவு எட்டப்படாது இழுபறி நிலையில் காணப்பட்டது. கடந்த 8ஆம் தேதி திங்கட்கிழமை மாவட்டத்தில் பதில் அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலை அடுத்து சுழற்சி முறையில் 15,560 ஏக்கர் செய்கை பண்ணுவதாக தீர்மானிக்கப்பட்டது. குறித்த சுழற்சி முறை வேண்டாம் என தெரிவித்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நேற்றைய தினம் விசேட கலந்துரையாடலுக்கு திட்டமிடப்பட்டது. இந்த நிலையில் புதன்கிழமை குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. பல மணி நேர கலந்துரையாடலின் பின்பு சுழற்சி முறையை தவிர்த்து பங்கீட்டு முறையில் பலமை போன்று செய்கை மேற்கொள்வதாக தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. தமது குடும்ப உறுப்பினர்களுக்கும் காப்புறுதி தொகையை வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் பாராளுமன்ற தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
தற்போது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகையின் மதிப்பு 10 லட்சம் ரூபாவாகும். இந்த நிலையில் அந்த காப்பீட்டுத் தொகையிலிருந்து சில தொகையை குடும்ப உறுப்பினர்களுக்கு காப்பீட்டுத் தொகையாக வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் வாரங்களில் பாராளுமன்ற சபை குழுவின் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அங்கு இது தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். சித்திரை பொதுவருட பிறப்பு தொடர்பில் சிலர் தவறான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் பஞ்சாங்கங்கள் குறிப்பிட்டுள்ளதை கடைபிடித்து சித்திரை புத்தாண்டை கொண்டாடுமாறு கிழக்கிலங்கை இந்து குருமார் ஒன்றியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. குழப்பும் வகையிலான கருத்துக்களை வெளியிடும் குருமார்களை வன்மையாக கண்டிப்பதுடன் இவ்வாறான செயற்பாடுகளை குருமார்கள் தவிர்த்துக் கொள்ளுமாறு கூறப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கிழக்கிலங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் தலைவர் சிவஸ்ரீ கணேச லோகநாதன் குருக்கள் கருத்து தெரிவித்துள்ளார். 2 தினங்களுக்கு முன்பதாக ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நமது மூத்த மத குருமார்கள் எமது மக்களை குழப்புகின்ற வகையில் நமது நாட்டில் 2 பஞ்சாங்கங்கள், ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், 2வது திருக்கணித பஞ்சாங்கம். இவற்றுள் ஒவ்வொரு வருடமும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதன்படி எமது மக்கள் ஒவ்வொருவரும் எதுவித குழப்பங்களுமின்றி இந்த புதுவருட கொண்டாட்டத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். 2 நாட்களுக்கு முன்பு மூத்த குரு வெளியிட்ட செய்தியினால் மக்கள் பல்வேறு மனக்லேசங்களுக்கு உண்டாகியுள்ளனர். இவ்வாறு மக்களை குழப்புகின்ற வகையில் செயல்படுகின்ற குருமார்களை கிழக்கிலங்கை இந்து குருமார் ஒன்றியம் வன்மையாக கண்டிப்பதோடு இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டானது இதுவரை காலமும் நாங்கள் அனுபவித்து வந்த துன்பங்கள் எல்லாம் உம்மைவிட்டு அகன்று இந்த குரோதி வேடத்தில் நாங்கள் அனைவரும் சாந்தியுடனும் சமாதானத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்படுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவார் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதாக சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. இலங்கை சட்ட அமுலாக்க அதிகாரிகள் எந்த எதிர்ப்பையும் தடுக்க செயற்படுவதாக அந்த சபை முன்னெடுத்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதிக்கிடையில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட 30 போராட்டங்கள் குறித்து ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. சர்வதேச நியமங்களுக்கு இணங்காத பொதுக்கூட்டங்களில் இலங்கை அதிகாரிகள் இவ்வாறான செயற்பாடுகள் மற்றும் அணுகுமுறை இலங்கையில் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமையை கட்டுப்படுத்துகின்றது. எதிர்ப்பை ஒடுக்குவது நிறுத்தப்பட வேண்டும். அத்துடன் இலங்கையில் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும். சர்வதேச தரங்களுக்கு ஏற்ற வகையிலான பொதுக்கூட்டங்களை இலங்கை அதிகாரிகள் அங்கீகரிக்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் அதனை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை அறிவித்துள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.